தெரியாதுங்க. சரி, நீங்க எதுங்க என் ஹஸ்பண்ட அடிச்சீங்க? யாருண்ணா? நீங்க அடிக்கலையா? செத்தாண்டா. அல்லாவுக்கு மறந்த பேச்செல்லாம் இல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. எங்கெங்க போய் அடிச்சனா? இல்ல கேக்குறேங்க. நீங்க அந்த 4 பேர் யாரோ கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னீங்களாங்க? அது கூட்டு போய் காமிச்சாங்க, போட்டோஸ் இருக்குன்னு. அது பிரச்சனையாச்சு. அது வேற, அது தேவையில்லாத. நீங்க அதை விடுங்க. நீங்க என் பொண்டாட்டிட்டு என்ன தப்பு கண்டீங்கன்னு நான் கேக்குறேன். ஆமா, என்னையும் நீங்க சேர்க்க வேணாம். அவனோட பிள்ளையும் இதனால பாதிக்கப்பட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரன் துரோகிங்க. நான் ஏழாயிரம் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற ஆள் என்கிட்ட கேட்டா, எனக்கு வயசு 38. எனக்கு விவரம் தெரிஞ்ச என் வீட்டுக்காரியே யாரு எந்த தப்பு கிடையாது, சேர்ந்து பேசவும் கிடையாது. இவன் ஒரு வீட்டுல இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க, வேலை பார்த்துட்டு சுத்த வேண்டிய போயிடணுமே தவிர பொட்டச்சிட்டு வாட்ஸ்அப் நம்பரு தப்பா கேட்டாங்க. கரெக்ட். பொட்டச்சிட்டு உனக்கு என்ன பல்ல வாட்ஸ்அப் நம்பர் அப்படிதான் கேட்டாங்க. வந்தாங்க, நீ உனக்கு என்னடா வாட்ஸ்அப், இந்த கண்ணாடி அமைச்சிருக்கீங்களா வாட்ஸ்அப்? இல்லங்க, அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டா கிட்ட எல்லாம் வந்துச்சு. எவனோ ஒருத்தன் கூட்டு போனான், என்ன கூட்டு போய் காமிச்சாங்க. அது இந்த பிள்ளை போய் என்ன சொன்னாங்க, அங்கெல்லாம் ஒண்ணு நடக்கலாம். சும்மா விசாரிச்சு அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் விடுங்க, தேவையில்லை. நான் சொல்றது நீங்க கேளுங்க. தேவையில்லாததுன்னு சொல்றீங்க. அவர் காயப்பட்டு இல்லங்க வந்தாரு. காயமா? ஒரு காயமும் இல்லையா? அந்த பேச்சு விடுங்க. நானும் நீங்க வந்து பயப்படுறீங்க அந்த விஷயத்துக்கு. எவ்வளவு பாதிப்பு என் கடையை வந்து நீங்க பாத்துட்டாங்க. நான் எப்படி சரக்கு வச்சிருப்ப தெரியுமாங்க? எப்படி அப்படி நொந்து போய் வியாபாரம் பார்த்து நான் 3 மாசம் ஆச்சுங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சு 23 எந்த மாசம் 23/5/23/6 எனக்கு அந்த ஒரு 4 பசங்க வந்து என்ன கூட்டு போனாங்க. உங்க வீட்டம்மா போட்டோஸ் இருக்குன்னு. சரி, கடையில சரக்கு போட்டவன் தான். அதுக்கு என் கடை அதுக்கு முன்னால எப்படி தெரியுமாங்க? தூசி தும்மா கடையில வந்து எந்த வேலையும் செய்யாம ஒரு பொணம் மாதிரி உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமாங்க? அன்னைக்கு நீங்க ஒரு வாட்டி வந்தீங்க, நீங்க யாருன்னு தெரியாதுங்க. அந்த வலை நம்மளாம கேக்குறீங்க இல்லன்னு சொன்னா, பொணம் மாதிரி உட்கார்ந்துருக்கேன் கடையில.